ஹாய், நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த பூமியில் எந்த உறவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது. அது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், இல்லை அது பிள்ளைங்களாக இருந்தாலும், குடும்பம் யாராக இருந்தாலும் ஒரு எண்ட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நாங்கள் சாகிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. சாகிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். செத்ததுக்கப்புறம் இருக்க முடியாத. ஆனால் எப்போவுமே நம்ம கூடவே இருக்கிற ஒரு உறவு இருக்குது தெரியுமா? அதுதான் கடவுள் நம்ம கூட வச்சுருக்கிற உறவு. அது எப்படி நான் சொல்கிறேன்னா, கடவுள் அப்படிப்பட்ட உறவு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத ஒரு காரியத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. அது என்னென்னா உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா ஒரு மாதிரி இருக்கலாம். நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஊரில் அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்கல்ல, 2 பேருக்கும் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா, இதை நீ செய்யணும், அதை உனக்கு நான் செய்வேன், அந்த மாதிரி பேசி வச்சுக்கிடுவாங்க. இது அக்ரிமெண்ட் இந்த காலத்தில் சொல்கிறோம். இதே மாதிரி அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா உடன்படிக்கை இருந்துச்சு. இப்போ அக்ரிமெண்ட்டை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க, இல்லைனா மறந்துட்டு போயிடுவாங்க, இல்லை பல வருஷம் ஆயிடுச்சுன்னு விட்ருவாங்க. ஆனால் அந்த காலத்தில் உடன்படிக்கை அப்படிங்கிறது அந்த மக்கள் மத்தியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருத்தன் உடன்படிக்கை பண்ணிவிட்டு அதை மீறிட்டான் அப்படின்னா அவன் செத்ததுக்கு சமம். அந்தளவுக்கு மக்கள் பார்த்தாங்க. அவ்வளோ முக்கியமான உடன்படிக்கை அந்த காலத்தில். இப்போ கடவுள் அந்த உடன்படிக்கை கழிச்சு எடுத்துகிட்டு இந்த நம்மளும் கூட ஒரு உறவுக்கள் வராரு இல்லையா, அந்த உறவு உடன்படிக்கையின் உறவு அப்படின்னு பைபிள் சொல்லுது. உதாரணத்துக்கு நான் ஒரு வசனம் வாசிச்சு காமிக்கிறேன். பைபிளில் எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இது கடவுள் மனுஷன் கூட பண்ண போகிற உடன்படிக்கை குறித்து கடவுள் சொல்கிற வார்த்தை. என் ஜனத்தோடு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னா அவனோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஒரு உடன்படிக்கை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படிங்கிறார். நான் முதல்ல சொன்னேன், உடன்படிக்கை யாரும் மீற முடியாதுன்னு. மனுஷங்க மீறுவாங்க, ஆனால் கடவுள் மீறவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் ராஜாக்கள் உடன்படிக்கை பண்ணிக்கிடுவாங்க. 2 ராஜாக்கள் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா இனி நீ அடிக்கக்கூடாது, உன்னை நான் தாக்க மாட்டேன், இனி நீ எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், உனக்கு ஏதாவது பிரச்சனை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இப்படி 2 பேருக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா இந்த நாடுக்கும் இந்த நாடுக்கும் சண்டையே வராது. ஆனால் சில நேரங்களில் ராஜாக்கள் ஜென்ரேஷன் மாறும்போது அதெல்லாம் மறந்துட்டு போய் சண்டை போட்டுருவாங்க. இப்படிலாம் நடந்துச்சு. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நான் உடன்படிக்கையை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட உடன்படிக்கை உறவுக்குள்ளே வந்துடுறாரு. இந்த உடன்படிக்கையில் இன்னொரு அம்சம் இருக்குது. அது என்னென்னா, இந்த உடன்படிக்கை பண்ண 2 பேருக்குமே என்னெல்லாம் சொத்து இருக்குதோ, என்னெல்லாம் இது இருக்குதோ அதெல்லாம் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது, இப்படிங்கிற ஒரு அம்சமும் இருந்துச்சு. சில நேரங்களில் 2 பேரும் வாக்கு பண்ணிக்கிடுவாங்க, நான் இதெல்லாம் உனக்கு பண்ணுவேன், நீ இதெல்லாம் எனக்கு பண்ணணும் அப்படின்னு. கடவுள் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணிட்டார் அப்படின்னா நம்மெல்லாம் கடவுளுக்குரியவங்க, கடவுள் நமக்குரியவர் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அதனால தான் புதிய ஏற்பாடு சொல்லுது, நாம் அவருடையவர்கள், அவர் நம்முடையவர் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் இந்த உடன்படிக்கை அம்சத்தில் வருது. ஸோ நமக்கு கடவுளுடைய ஒரு உறவு இருக்குது. அது எப்படிப்பட்ட உறவுனா, யாருமே பிரிக்க முடியாத, யாருமே உடைக்க முடியாத ஒரு டைட்டான பாண்டிங் இருக்குது. அது உடன்படிக்கையின் கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப். இந்த உடன்படிக்கை இருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் தெரியுமா? நமக்கு வர பிரச்சனையெல்லாம் அவருக்குரியது, அவர்கிட்ட இருக்கிற எல்லா பிளெஸிங்ஸும் நமக்குரியது. கடவுள் அப்படி தான் சொல்கிறாரு. அதை எரேமியா 31:33 கீழ்ப்பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா, நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மெல்லாம் அவருடைய ஜனமா, அவர் நம்முடைய தேவனா. நாம் அவருடைய ஜனங்கள் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனை, நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸு, நமக்கு வரக்கூடிய எல்லாத்துக்குமே அவர் இன்சார்ஜ் ஆகிடுறாரு. அவருக்கு கடவுளுக்கு பிரச்சனையே வராது. பிளெஸ்ஸிங்ஸு, அவர்கிட்ட இருக்கிற பவரு, அவர்கிட்ட இருக்கிற வெல்த் எல்லாமே நம்முடையதாகிடுது. இந்த உலகத்தில் நமக்கு வேறு என்ன வேணும்? பிரிக்க முடியாத ஒரு உறவுனா உடன்படிக்கையின் உறவு. அது நம்மளுக்கும் கடவுளுக்கும் இருக்குது. இந்த அற்புதமான உடன்படிக்கை உறவுக்குள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். ஏன்னா உடன்படிக்கை அப்படிங்கிறது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேர் உடன்படிக்கை பண்ணும்போது ரத்தம் சிந்திக்கிடுவாங்க. ரத்தம் சின்னதாக கையில் வெட்டி விட்டு அந்த 2 ரத்தத்தையுமே ஒன்றா கலந்துருவாங்க. அதுக்கு என்ன அடையாளம்னா, நம்ம 2 உடன்படிக்கை இருக்கிறோம் அப்படின்னு அடையாளம். இப்போ மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உடன்படிக்கை எங்கே நடக்குதுன்னா, சிலுவையில் இயேசு மரித்தார் இல்லையா, அவருடைய ரத்தம் சிந்தப்படும் போது தேவனாகவும் மனுஷனாகவும் இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அந்த உடன்படிக்கை உறவுக்குள்ளே வந்துடுறோம். அவரை விசுவாசிக்கிறது மூலமாக நம்மளாம் உடன்படிக்கையின் ஜனமாயிடுறோம். நம்ம உடன்படிக்கையின் ஜனம் ஆகிட்டோன்னா நமக்கு ஒரு எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவார். நம்ம வேறு ஃப்ரீயாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், லைஃப்பை சந்தோஷமாக வாழலாம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இயேசு விசுவாசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உறவுக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார்.
நம்ம இயேசு ஏன் சிலுவையில் மரிச்சார் அப்படின்னு ஒவ்வொரு காரணமாக சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் பழைய வீடியோ போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இதில் இன்னொரு காரணம், நம்ம உடன்படிக்கையின் மக்களை மாற்றுவதற்காக இயேசு சிலுவையில் மரித்தார். அதன் மூலமாக நமக்கு ஒரு நித்திய நிரந்தரமான உறவை ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கையின் வழிகாட்டியாக இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார். கர்த்தர் உங்களையும் அந்த உறவுக்குள் அழைக்கிறார். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் அந்த உடன்படிக்கை உறவில் இருந்தீங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு பிரிக்க முடியாத உறவு அன்பு எனக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாற்றும். என்னானாலும் எதுவானாலும் உங்களையும் கடவுளையும் யாருமே பிரிக்க முடியாது. மரணமே ஆனாலும் பாவமே ஆனாலும் எதுவுமே கடவுளும் உங்களை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதுக்கப்புறம் எதுக்கு கவலை? சந்தோஷமாக வாழலாம். பாய்.